கெமிஸ்ட்ரி 12th வந்து 11th லெசன் ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால் ப்ரிப்பேர் டிஎன்ஜி. இது முக்கியமான கொஸ்டின். ட்ரை நைட்ரோகிளிசரின் தான் டிஎன்ஜி, ட்ரை நைட்ரோகிளிசரின். நைட்ரோ அப்படின்னா NO2 காம்பவுண்ட்ஸ் தான் நைட்ரோ. இங்கிலீஷ் மீடியம் 121ஆம் பக்கம், தமிழ் மீடியம் 128ஆம் பக்கம். சரி, இதுதான் கிளிசரால். கிளிசரால் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டிஎன்ஜியை தரும். கிளிசராலில் இப்போ இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு OH, ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்துருக்கு. இப்போ ஹைட்ரஜன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, ஆக்சிஜன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் எலக்ட்ரானாக வாங்க பார்க்கும், ஹைட்ரஜன் எலக்ட்ரானாக கொடுத்துரும். அப்போ ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான், ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ H ப்ளஸ் ஆயிரும். ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்குறனால மைனஸ் சார்ஜாக மாறும், பாண்டு பிரேக் ஆகும். ஸோ அப்போ ஆக்சிஜன் பூரா மைனஸாக இருக்குது, H பூரா ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இது HNO3ன்றது நைட்ரிக் ஆசிட். நைட்ரஜன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 3, ஹைட்ரஜன் 1. பாண்டி போடுறப்ப இந்த முன்னாடி இருக்கிறத பார்க்கக்கூடாது, இது வந்து பேலன்ஸ்காண்டி போடுற நம்பர் மட்டும்தான். சரி, நைட்ரஜன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ நைட்ரஜன் ஃபஸ்ட்டு வரிசையில் வர்றப்ப இது S ஆர்பிட்டால், Sல 2 இருக்குது, Pல 1 2 3. ஸோ அப்போ நைட்ரஜன் Sனா ஒரு பாக்ஸு, அதில் 2 எலக்ட்ரான், Pல 3 பாக்ஸு, அதில் 3 எலக்ட்ரான். அப்போ 2 3 மொத்தம் 5 எலக்ட்ரான். 2 3 4 5. ஆக்சிஜன் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்குது. ஸோ Sல 2, Pல 1 2 3 4. அப்போ S ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், P ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான். S ஆர்பிட்டால்னால் 2 பாக்ஸ் போடணும், சாரி 2 எலக்ட்ரானுக்கு 1 பாக்ஸ். அப்போ S ஆர்பிட்டால்னால் 1 பாக்ஸு, P ஆர்பிட்டால்னால் 3 பாக்ஸ். அப்போ ஆக்சிஜன் பார்க்குறப்ப Sல 2 எலக்ட்ரான், Pல 4 எலக்ட்ரான். அப்போ ஆக்சிஜனுக்கு எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான்? 2 சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு 2 சிங்கிள் எலக்ட்ரான். ஹைட்ரஜன் மொதல் இருக்குது 1 எலக்ட்ரான். ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு இருக்கும், ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்கள் சேர்ந்து ஒரு பாண்ட் ஆகும். இது 2 ஒரு பாண்டு, இது 2 ஒரு பாண்டு. ஆக்சிஜனில் 2 சிங்கிள் எலக்ட்ரான். ஸோ அப்போ இது என்ன செய்யும்? டபுள் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். அப்போ 2 எலக்ட்ரானை வந்து ஒரு பாண்டிங்கை உருவாக்குது அப்படின்னா, இப்போ இந்த நைட்ரஜனில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 தூக்கி ஆக்சிஜன் கூட ஒரு பாண்டை உருவாக்கும். அப்போ N டபுள் பாண்டு O, சிங்கிள் பாண்டு OH. அப்போ இது 2 எலக்ட்ரானை வச்சு நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு பாண்டை உருவாக்குறப்ப O. புரிஞ்சதா? சரி, இப்போ இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான், சரியா? ஸோ ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். ஸோ ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான். இப்போ நைட்ரஜன் இங்கே இருக்குது, ஆக்சிஜன் அடுத்து இருக்குது. அப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி அதிகம். அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கும், நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ நைட்ரஜன் தன்னோட இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுத்துருது. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்குறதுனால மைனஸ் சார்ஜ் ஆகும், நைட்ரஜன் கொடுக்குறதுனால ப்ளஸ் சார்ஜாக மாறும், பாண்டு பிரேக் ஆயிரும். ஸோ அப்போ OH மைனஸ் சார்ஜாக இருக்குது, NO2 ப்ளஸ் சார்ஜாக இருக்குது. அப்போ இங்கே HNO3 3 இருக்குது, சரியா? HNO3 எப்படி பிரியுது? ஒரு OHம் அடுத்து ஒரு NO2. OH என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். NO2 ப்ளஸ் சார்ஜ். HNO3 ஒரு OHஆகவும் ஒரு NO2ஆகவும் பிரியுது. அப்போ ஒரு OH ஒரு NO2ஆக பிரியுது. மொத்தம் 3 HNO3 இருக்குது. அப்போ நம்ம 3 இது போட போகிறோம். ஒரு HNO3 இப்படி பிரிஞ்சிருச்சு, இன்னொரு HNO3 OH தனியாக, NO2 தனியாக. NO2 ப்ளஸ் சார்ஜ், OH மைனஸ் சார்ஜ்.
இன்னொன்று NO2 ப்ளஸ் சார்ஜ், OH மைனஸ் சார்ஜ். அப்போ H ப்ளஸ் பூரா எது கூட சேரும்? OH மைனஸ் கூட சேரும். O மைனஸ் பூரா எது கூட சேரும்? NO2 ப்ளஸ் கூட சேரும். அப்போ H ப்ளஸ் OH மைனஸ் சேர்ந்துச்சுன்னா H2O மாறும். H ப்ளஸ்ஸும் OH மைனஸும் சேர்ந்துச்சுன்னா H2O தண்ணியாக மாறும். இதே மாதிரி 3 இது சேர்றப்ப மொத்தம் எத்தனை H2O? 3H2O. அப்போ 3H2O எலிமினேஷன் ஆயிரும். அடுத்து பாக்கி இருக்கிற NO2 ப்ளஸ் சார்ஜ், O மைனஸ் சார்ஜ். அப்போ O எது கூட சேரும்? NO2 கூட. அப்போ CH2 CH CH2 இந்த O கூட எது வந்து சேருது? NO2. அப்போ O NO2. அதே மாதிரி இதுவும் மைனஸு, இது ப்ளஸ். அப்போ O NO2. அடுத்து இங்கேயும் O NO2 வந்து சேரும். அடுத்து ஐயூபேக் நேமு. இப்போ 1 2 3 கார்பன் இருக்குது. ஸோ கார்பனுக்கு இது ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பனுக்கு தான் 1ஆம் நம்பர். ஸோ 1 இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் 3. அப்போ மொத்தம் 3 கார்பன், 1 2 3 கார்பன். 3 கார்பன்னா ப்ரோப். ஸோ ப்ரோப். கார்பனுக்கும் சிங்கிள் பாண்டுனா ஏன். ஸோ சிங்கிள் பாண்டுன்றப்ப ஏன். அடுத்து ஆல்கஹால், OHனா ஆல்கஹாலில் OLன்றதை எடுக்கணும். அப்போ ஆல்கஹால் OLன்றதை எடுக்கிறப்ப 1வது இடத்துல ஒரு ஆள், 2ல் 1, 3ல் 1. ஸோ 1ல் 1, 2ல் 1, 3ல் 1, 3 ஆல்கஹால் இருக்கிறனால ட்ரைனா 3. சரி, இது இப்போ இதோட ஐபேக் பார்த்தாச்சு. இப்போ இதோட ஐபேக். இப்போ NO2 அப்படின்னா நைட்ராக்சி. சரி, NO2னா நைட்ரோ, ஆக்சிஜன் கூட சேர்ந்துருக்கனால ஆக்சி. ஸோ நைட்ராக்சி. இது இப்போ இந்த நைட்ராக்சியோட கார்பன் சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே 1 2 3. ஸோ 1ல் ஒரு நைட்ராக்சி, 2ல் ஒரு நைட்ராக்சி, 3ல் ஒரு நைட்ராக்சி. ஸோ 1ல் 1, 2ல் 1, 3ல் 1, 3 நைட்ராக்சி இருக்கனால ட்ரை நைட்ராக்சி. அடுத்து 3 கார்பன் இருந்தால் 3 கார்பனுக்கு ப்ரோப்பு, சிங்கிள் பாண்டுனால ஏன்.